வேதாகமத்தில் முதல் முறையாக தேவனுடைய பெயர் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா ஏலோஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கிற வாசனத்தில் முதல் முறையாக வருகிற பெயர் ஏலோஹீம். பழைய ஏற்பாட்டு முழுக்க யாவே என்று எழுதப்பட்டிருக்கும். யாவேக்கு ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங் வந்து YAHWEH. அந்த 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 எஸ்ரா போன்ற அந்த ஆசாரியர்கள் வேதாகமத்தை நகல் எடுக்கும் பொழுது அந்த பெயரை எழுதும்போது அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பெண்ணை போட்டுட்டு புது பெண் எடுத்துட்டு எந்தெந்த இடத்துல யாவேன்னு வருதோ அந்த வருகிற இடத்துல எல்லாம் பழைய பெண்ணை போட்டுட்டு புதுசாக அந்த பெண்ணை எடுத்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அந்த பெயருக்கு அவங்க அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களாம். அந்த யாவேங்கிற பெயரை உச்சரிக்க கூட மாட்டாங்க யூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாமம் தான் ஏலோஹீம், யாவே என்கிற நாமம். அதை மையமாக வைத்து ஒரு பாடல், யாவே ராஃபா ஏலோஹீம் எல்ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவீர் என்று ஒரு ஆங்கில பாடல். அது தமிழாக்கம் செய்யப்பட்ட பாடல். நான் பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுங்க. யாவே ராஃபா ஏலோஹீம் எல்ஷடாய் ஈரே
அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. சொல்லுமா, யாவே யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் ஈரே. அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே. நீர் மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையை எழுப்ப வைத்தீர். உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே. நீர் மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையை எழுப்பிவிட்டீர். யாவே சொல்லுமா, சேர்ந்து எல்லாரும் சபையாராய் அந்த நாமத்தை சொல்லுவோம். யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் ஈரே. அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. யாவே யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் ஈரே. அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே. நீர் மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையை எழுப்ப வைத்தீர். உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே. நீர் மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையை எழுப்பிவிட்டீர். ஓ யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் ஈரே. அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. சொல்லுமா, யாவே யாவே எல் ஷடாய் ஈரே. தம்மை வெளிப்படுத்துவி. ஆபிரகாம் ஆண்டவர் எல் ஷடாய் என்கிற நாமத்துல அவர் வெளிப்பட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. அந்த எல் ஷடாய் என்கிற அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னா, அவரால் எல்லாமே செய்ய முடியும், அவரை போல வேறு தெய்வமே இந்த உலகத்துல இல்லை என்பதுதான் அந்த அர்த்தமா இருக்கிறது. அதனால எழுந்து நின்று நாம இன்னொரு பாடலை பாடுவோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடகம், என்னெல்லா நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர் என்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே,
எந்த வாழ்வின் கேடகம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு எல்சடா என்கிற நாமத்தினால வெளிப்பட்டார். அதே நாமத்தினால இன்று உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை பார்த்து இந்த பாடலை நாம் பாடுவோம். எல்சடாய் என் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என் வாழ்வில் செய்திரே, என் வாழ்வில் செய்திரே. எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். கையிலத்தி பாடுவோமா? எல்சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் நடத்தின காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாடும் உந்தன் மடுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாடும் கூட இருக்கும் இம்மடுவேலே ஸ்தோத்திரம். எல்சடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்சடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்த நாமம் எந்த இன்பம் அடைக்கலம். எல்சடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஓ எல்சடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவாயீரே, யெகோவாயீரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவாயீரே, எந்தன் வாழ்வின் சமாதானமே. யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே. யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல்சடாய் எல்சடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஓ எல்சடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்திரே, எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வில் செய்திரே. எல்சடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்சடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். யெகோவா ஈரேவாக தேவைகளை அற்புதமாக சந்தித்திருக்கிறார். மனிதர்கள் அநேக நேரத்தில் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சில நேரத்தில் அவங்க யோசிப்பது என்னன்னா, இவங்க என்கிட்ட
நன்மையை எதிர்பார்த்து வர வேண்டும், கடன் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நினைப்பார்கள். சிலர் ஓப்பனாகவே சொல்லுவாங்க, உங்களுக்கு கடன் வாங்க விருப்பம்னா என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் எத்தனையோ நேரத்தில் மனிதர்கள் முன்பாக தலை குனியாமல் இந்த நாள் வரை அற்புதமாக யெகோவா ஈரேவாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் போஷித்து வந்திருக்கிறார். யார்கிட்டையும் போய் ஆண்டவர் நம்ம கையேந்த விடலை. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். யெகோவா ஈரேவாக நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்த ஒரு நபரை நாம் ஆராதிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுவோமா? ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல, என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதல்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதல்ல. ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுமா? என் தேவையிலும் அதிகமானவரே, என்ன கையேந்த விடல, என தலை குனியவும் விடல, என கையேந்த விடல, என தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதல்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதல்ல. கேட்டதை பார்க்கிலும் கேளாததிலும் அதிகமாக பெற்றவன் நான், கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், உம் தயாளத்தின் உதாரணமாய் நீரன் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமாய் நீரன் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல, என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதல்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதல்ல. எத்தனையோ ஜெபங்களை கடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். சில ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆம் என்று சொல்லுவார், சில ஜெபத்திற்கு
இல்லை என்று சொல்லுவார். சில ஜெபத்திற்கு காத்திரு என்று சொல்லுவார். சில ஜெபத்திற்கு ஏன் அவர் இல்லை என்று சொல்கிறார்னா, நாம் நினைத்து கொண்டிருப்போம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மையா இருக்கும் என்று. ஆனா தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து இதை விட ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில நான் கொடுப்பேன். அவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு பிள்ளை மீனை கேட்கும் போது எந்த ஒரு தகப்பனும் பாம்பை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிள்ளை முட்டையை கேட்கும் போது தேள் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதே போலதான் ஆண்டவர் சில நேரத்தில் நாம ஜெபிக்க தெரியாம சில காரியத்திற்கு ஜெபித்திருக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று அறிந்து அந்த ஜெபத்துக்கு அவர் இல்லை என்று சொல்லி இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் பெரியவராயிருக்கிறார். அவரை போல வேறு தெய்வம் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. எந்த ஒரு மனிதராலையும் கொடுக்க முடியாத அந்த அன்பை நம்முடைய தேவனிடத்தில் தான் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவரை பார்த்து சொல்லுவோமா, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர், உம்மை போல யாரும் இல்லை என்று சொல்லி. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கடைசியா ஒரு முறை அவரை பார்த்து, நீ பெரியவர், செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. தேவன் நீர் பெரியவராக இருக்கிறீரப்பா. தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், இந்த அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறீர். நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை காட்டிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர். அநேக நேரத்தில் எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் பெரிதாக இருக்கிறதுனால
நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் அப்பா. தடைகளை உடைக்கிற ஏல் பெராசியமாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர். சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லவராய் இருந்திருக்கிறீர். எல்ஷடாயா இருந்திருக்கிறீர். அடோனாயா இருந்திருக்கிறீர். ஏல் ஈரேவாக இருந்திருக்கிறீர். எல்ரோயாக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எபினேசராக இந்த நாள் வரை எங்களை தாங்கி வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை காப்பதற்கு, நீர் எங்களை உயிரோடு வைப்பதற்கு எங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் உங்களுடைய கிருபையினால எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல எந்த ஒரு நபருமே அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத பொழுது தன்னுடைய ஜீவனையே ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்து உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் எங்களை நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக நன்றி. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு பலன் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்குள்ள இருக்கும் பொழுது எங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறி உம்மை போல எங்களை மாற்றிக்கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் இந்த இடத்துல ஆளுகை செய்வீராக. முற்றிலுமாக எங்களையே ஜீவபலியாக உடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பிலே ஒரு 5 செய்தியை நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவது அவருடைய ஜெப வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப வாழ்க்கையை தியானித்தோம். ரெண்டாவது அவருடைய வேத வசன தியான வாழ்க்கையை தியானித்தோம். மூன்றாவது இயேசுவின் அதிகாரம் என்ற தலைப்பிலே தியானித்தோம். நேற்று காலை அதிகாலை ஜெபத்தில் காட் இஸ் கிரேட், இயேசு பெரியவர், தேவன் பெரியவர், இயேசு எப்படி பெரியவராய் பேதுருவுக்கு இருந்தார் என்று சொல்லி காலை அதிகாலையில் ஒரு 3 காரியத்தை தியானித்தோம். நேற்று உபவாச ஜெபத்தில் இயேசு பெரியவர் என்ற தலைப்பில் அவரை கவனித்து பார்க்கும்போது இயேசு பெரியவர் என்ற தலைப்பில் அவர் தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் என்று நேற்று உபவாச ஜெபத்தில் செய்தியை கேட்டோம். ஸோ இயேசுவை கவனித்து பாருங்கள். கன்சிடர் ஜீசஸ் கிரைஸ்ட், கன்சிடர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை கவனித்து பார்க்கும்போது நிறையா இருக்குது. இதுவரை அந்த தலைப்பில் 5 காரியத்தை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 6வது காரியம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். த ஹியூமிலிட்டி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை, அதை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு த ஹியூமிலிட்டி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் தாழ்மை, அதை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக ஒரு 2 வசனத்தை சகோதரர்கள் முதலாவதும் ரெண்டாவது சகோதரிகள் ஒருத்தர் யாருனாலும் நீங்கள் வாசிக்கலாம். முதலாவது பிலிப்பியர் எடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசருக்கு அடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. ஒருத்தர் பிரதரில் ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பியர் 2, 5, 6, 7, 8 வாசிங்க பிரதர். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு ஈக்குவல் தான் அவர், ஆனால் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சாகர வரைக்கும் தாழ்மை இருந்தது. யோசிப்பார். இன்றைக்கு மனிதர்கள் சில நேரம் தாழ்மையாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, சில நேரம் அவங்க அறியாமலே பெருமை வந்துடும். தாழ்மைக்கு ஆப்போசிட்டு பெருமை, மனமேட்டிமை. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் பிரதர், சிஸ்டர், அம்மா, வாலிப தம்பி,
இந்த வசனத்தின் பிரகாரம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த அந்த சிந்தை தாழ்மையின் சிந்தை. அவர் தேவனுக்கு ஈக்குவல் தான். அவர் தேவன் ஈக்குவல் டு இயேசு ஈக்குவல் டு பரிசுத்த ஆவியானவர். 3 பேருமே சமந்தான். பிதா தான் பெரியவர், இயேசு கொஞ்சம், அப்புறம் ஆவியானவர் அப்படி இல்லை. திருத்துவத்தில் ஒரே தேவன், திருத்துவத்தில் 3 நபராக இருக்கிறாங்க. 3 பேருமே ஈக்குவல் தான். சரியான வல்லமை அதிகாரம் எல்லாம் உண்டு. ஆனால் ஒருத்தர் கனப்படுத்துவாங்க. பிதா இயேசுவை கனப்படுத்துவார், இயேசு பிதாவை கனப்படுத்துவார், பிதா ஆவியானவரை கனப்படுத்துவார், ஆவியானவர் இயேசுவை ஒருத்தருக்கு சலைச்சங்க கிடையாது. ஒருத்தருக்கு மாறி மாறி கனப்படுத்துவாங்க, உயர்த்துவாங்க. இந்த இடத்துல இயேசு மரண பரியந்த தாழ்த்தினதுனால, நல்லா கவனிங்க, 9 பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதா இயேசுவுக்கு தந்தளினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு இயேசுன்னு சொன்னால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அது பிதாவே உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியினுடைய கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினதற்கு காரணம் இயேசு அந்த அளவுக்கு தாழ்த்தினார். பிதாவுக்கு ஈக்குவல் அவர். ஆனால் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக அவர் வந்தார். அது என்ன ஒரு ஆச்சரியன்னா, மரண பரியந்த தாழ்த்தினார். அப்போ தாழ்மையை இயேசுனிடத்தில் தான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து தொடர் செய்தியாக பேசி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கன்சிடர் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம தியானிப்பது, நேற்று காலையிலையும் உபவாசத்தில் பெரியவர்னு தியானித்தோம் கவனித்து பார்த்து. இப்போ நம்ம தியானிக்கிறது அவர் தாழ்மையுள்ளவர். இன்னொரு வசனம் சிஸ்டரில் ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம். மத்தேயு இந்த 2 வசனம் தான் இயேசுடைய தாழ்மைக்கு திறவுகோல் வசனம். அப்புறம் உள்ளே போகலாம் ஒவ்வொரு வசனமாக. எந்த செய்திக்கு ஒரு கீவேர்டு, ஒரு திறவுகோல் வசனம் இருக்கும். அது ஆரம்பத்தில் வாசிக்கிற வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களை வாசிக்க சொல்லுகிறோம். சிஸ்டரில் ஒருத்தர் நீங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசிங்க. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கவனிக்கிறீங்களா? நான் சாந்தமும், அங்கே என்ன வார்த்தை வருது? மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஜீசஸை கவனித்து பார்க்கும்போது சாந்தம், அந்த சாந்தத்தை குறித்து அப்புறம் இன்னொரு நாள் தியானிக்கலாம். நம்ம தியானம் மனத்தாழ்மை தான். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பிரதர் சிஸ்டர், சாந்தத்தை இயேசுனிடத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி தியானிக்கிற தாழ்மை, அந்த தாழ்மையை இயேசுனிடத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். எந்த மனுஷனிடமும் தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்ச நாள் தாழ்மையாக இருப்பாங்க, திடீர்னு பெருமை வந்துடும். அதனால் மனுஷனை நீங்கள் பார்க்காதீங்க, மனுஷன்ட்ட இருக்கிற நல்ல காரியத்தை பாருங்கள். ஆனால் முழுசும் மனுஷனை பார்த்தீங்கன்னா, என்னடா தாழ்மையாக இருந்தவர் இந்த பிரதர் இப்போ பெருமையாக பேசுகிறாருன்னு அப்படி வரும். மனுஷனை கவனிக்காதீங்க. மனுஷன் நமக்கு மாதிரி கிடையாது. பைபிளில் சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அவங்க நல்ல காரியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். ஆனால் நான் சொல்லுவேன், 99.9 அல்ல, எந்த விஷயத்தை எடுத்தாலும் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு 100க்கு 100 மாதிரியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 100க்கு 100, 99.9 அல்ல. அப்போ கிருபை இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். மனத்தாழ்மை எடுத்தால் அவர் 99.9, ஒரு பாயிண்ட் கம்மி கிடையாது.
அதுதான் அவரை கவனித்து பார்க்குறோம். நீங்கள் மற்றவங்களை கவனித்து பார்க்குறீங்களோ இல்லையோ, இயேசுவை கவனித்து பாருங்கள் டெய்லி. அப்போ அவருடைய தாழ்மையை கவனித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியரில் வாசித்தோம், மரண பரியந்தம் என்ன செஞ்சார்? தம்மை தாழ்த்தினார். இங்கே பார்க்குறோம், நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்துல என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஒரு 6 காரியம் அவருடைய மனத்தாழ்மைக்கு நான் சொல்லுகிறேன். வசனத்தை சொல்லாமல் சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பாருங்கள், எவ்வளோ நாட்டில் அவர் அமெரிக்காவில் பிறக்கலை, யூரோப்பியன் கண்ட்ரியில் பிறக்கலை, அவர் இலங்கையில் பிறக்கலை, இந்தியாவில் பிறக்கலை, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், உலக நாடுகள், எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. ஏன் அவர் அந்த பெத்லகேமை செலக்ட் பண்ணார்னா, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சின்ன கிராமம் அது. என் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர் என்பதற்கு எருசலேம் ஹெட் குவார்ட்டரில் பிறந்திருக்கலாம். எருசலேமாக இருந்தாலும் டோட்டலாக அதில் எப்ராத்தா என்னப்பட்ட ஒரு கிராமத்தில் அவர் பிறந்தார். அவர் பிறந்த இடத்த பாருங்க. உங்களுடைய தாய், எங்களுடைய தாய் யாராவது இப்படி பெற்றெடுத்திருக்கிறாங்களா? அந்த சத்திரத்தில் கூட இயேசுவுக்கு டெலிவரிக்கு டைமில் இடம் கிடைக்காதனால பிள்ளையை துணிகளில் சுற்றி எதில் போட்டிருந்தாங்க? முன்னணியில். நம்ம பிள்ளை யாராவது அப்படி நம்ம போட்டிருக்கோமா? அப்படி யாராவது இருந்தால் அவங்க கரங்களை உயர்த்தலாம். இயேசுவை போல் எங்கள் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகி நாங்கள் அப்படி போட்ட முடியும், ஒரு கரமும் உயரல, யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், அவர் நினச்சிருந்தா அரண்மனையில் பிறந்திருக்கலாம். தாழ்மையின் தற்சொரூபத்துக்காக அவர் சத்திரத்தில் கூட இடமில்லாமல் பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியில் கடத்தினார்கள். அடுத்து அவர் வளர்ந்த ஒரு கவனிங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். நாசரேத், கலிலேயாவில் ஒரு பகுதி நாசரேத். நாத்தான்வேல் கூட சொல்கிறார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோன்னு. அவர் நசரேயன் எனப்படுவார். ஃபஸ்ட்டு எகிப்துக்கு போனார், அப்புறம் இன்னொரு ஏரோது மறித்த பிறகு மகனை அரசாண்ட பிறகு அந்த இடத்துக்கு மறுபடியும் அங்கே ஊருக்கு போகாமல் நாசரேத். அதனால தான் அவர் நசரனாகிய இயேசு. அவர் வளர்ந்த ஊர் நாசரேத். நாசரேத், நாசரத்திலிருந்து ஒரு நன்மை புறப்படக்கூடும். நாசரத்தை அற்பமா என்கிற இடத்த என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அடுத்து அவருடைய 12 சீசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலிலேயா, எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய ஞானிய சீசர்களாக தெரிந்து கொள்ளலை, பெரிய படித்தவர்கள் பட்டதாரியை தெரிந்து கொள்ளலை. படிப்பெருவில்லாத மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோப்பு, இப்படி ஒரு சில மத்தேயு தான் வரி வசூலிக்கிறவர் 12 சீடரில். மற்ற அதில் அநேகர் 12 பேரில் பார்த்தீங்கன்னா கலிலேயர். அதனால தான் இயேசு உயிர்த்தெழும் போது வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை தேவதூதன் சொல்கிறாரு, கலிலேயராகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அப்போங்கிறவங்கள சீசர் தான். இயேசு உயிரோடு 40 நாள் தரிசனம் கொடுத்துட்டு உயிரோடு அப்படியே மேகம் அப்படியே லிட்டரலாக அப்படியே போகிறாரு. அப்போ வானத்தை அண்ணாந்து சீசர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை தேவதூதன் சொல்கிறாரு, கலிலேயராகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர், இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்போ சீஷர்கள் கலிலேயர்கள். அடுத்து பாருங்க, அவர் தாழ்மை உள்ளவருக்கு எத்தனையோ அற்புதம் செஞ்சார். நிறைய இடத்துல இது ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையார், இது ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையார். விளம்பரத்தை அவர் தேடலைங்க. பிரதர், சிஸ்டர், அம்மா, கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்து போச்சா போதும், யூடியூப்பில் போட்டு அதை போட்டு, அதை தவறல்ல, விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் பிரசவம் பண்ணுகிற இயேசு எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வீட்டில் போய் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், எத்தனை அற்புதங்கள் செஞ்சார். அப்படி அவர் செஞ்ச அற்புதம் உலகம் கொள்ளாது. இன்றைக்கி நீங்கள் நானும் பைபிளை சிம்பிளாக அப்படி தூக்கிட்டு வந்துடுறோம். ஆனால் உண்மையில் அப்படி அற்புதத்தெல்லாம் எழுதுனா இப்படி நம்ம தூக்கிட்டு வர முடியாது. பைபிளில் இருக்கிறது கொஞ்சம் அற்புதம் தான்.
ஆனால் நிறையா தடவை அவர் இதை யாருக்கும் சொல்லாத, யாருக்கும் சொல்லாதீங்க. ஆனால் எந்த அளவுக்கு சொல்லாதுன்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய கீர்த்தி புகழ் வேகமாக பரவுனது. கரங்களை போய் தெரியலையா சொல்லாமா? இதாங்க தாழ்மை. இந்த அற்புதத்தை போய் சொல்லுங்கன்னு சொல்லலை, அடிக்கடி அவர் நீங்கள் படித்து பாருங்கள், சொல்லாது. இதெல்லாம் அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. அடுத்து அந்த எருசலேம் பவனியில் ராஜா, சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூர், எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அவர் ராஜா குதிரையில் வந்திருக்கலாம், ஆனால் அவர் ஏன் கழுதையில் வந்தார்? அந்த வசனத்தில் நான் சொன்ன வசனத்திலே இருக்கிறது. அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருது. அப்போதான் ஓசன்னா ஓசன்னான்னு பாருங்க. அவர் ஏறி வர்றது கழுதை குட்டி கழுதை. ஆனால் கம்பளங்கள்லாம் விரித்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஓசன்னா 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 கம்பளங்கள்லாம் விரித்து. அந்த கழுதை நினச்சி கூட பார்த்துருக்காது எனக்கு இவ்வளோ ஒரு மகிமையா. ஒரு நாள் இப்படி கம்பளம் விரித்ததில்லை, ஏசு கழுதை மேலே ஏறினதுனால தான். அதே போல் உங்களுக்கு எனக்கும் மதிப்புன்னா ஏசு நமக்குள்ளே இருப்பதனால தான். ஏசு மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு மதிப்பு இல்லை. ஆமேன்னு ஒத்துக்கொள்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? ஏசு பிரதர் உங்களுக்குள்ள இருப்பதா தான் உங்களுக்கு மதிப்பு. பிரதருங்கிறாங்க, சிஸ்டருங்கிறாங்க, என்னை பாஸ்டருங்கிறாங்க, பிரதருங்கிறாங்க. இந்த மதிப்பு மரியாதைலாம் இயேசுவை நம்ம சுமக்கிறதுனால, இயேசு நமக்குள்ளே இருப்பதனால தான். ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது தாழ்மை. இயேசு பிறந்த ஊர், பிறந்த இடம், வளர்ந்த ஊர், சீசர்கள் எத்தனையோ அற்புதம் செய்து விளம்பரப்படுத்தலை. கழுத குட்டி மேலே வந்துரு, கழுதையின் மேலே வந்தார். இதெல்லாம் அவருடைய தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, தாழ்மை வேற, மனத்தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. தாழ்வு மனப்பான்மை இங்கிலீஷில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது பிரதர் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஊழியக்காரன் எனக்கு இருக்கக்கூடாது, சிஸ்டர் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் என்ன தெரியுங்களா? நான் கருப்பாக இருக்கிறேன், இவங்க சிவப்பாக இருக்கிறாங்களே, ஐயோ என்னை ஆண்டவர் இப்படி படைச்சிட்டாரு. நீங்கள் சொல்லணும், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நான் கருப்பாக இருந்தாலும் நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவ சாயல், தேவ ரூபம். இன்றைக்கி அநேகர் நான் கருப்பாக பிறந்துட்டேனே, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏங்க காமராஜர் கருப்புங்க, இந்திரா காந்தி அன்றைக்கி இருந்த நேரெல்லாம் சிவப்பாக இருந்தாங்க. அவர் ஏன் காமராஜர் பெருந்தலைவர்னு சொன்னா தெரியுங்களா? அவர் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு காமராஜர் என்ன செய்யலை, இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு முறை அவரை சந்திக்க அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க முதலாளிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்தாங்க. அடுத்து இன்னொரு குரூப்பு ஏழை ஜனங்க வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியாக இருந்தால் ஜெயிக்க வச்சவங்க பணக்காரர் கூப்பிட்டுட்டு பேசிட்டு அப்புறம் ஏழை ஜனங்கள்கிட்ட பேசுவாங்க, அப்ளிகேஷன் வாங்குவாங்க, கண்டுக்காமல் கூட விடுவாங்க. ஆனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாத அந்த காமராஜர் முதல்ல ஏழை ஜனங்களை கூப்பிட்டு அவங்க பெட்டிஷன் அந்த என்ன காரியம்னு வாங்கி, சரிம்மா சரிங்க அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி செய்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு அவனை அனுப்புனார். இதனால் கோவிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க தெரியுங்களா? இந்த பணக்காரங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. நாங்கள் இந்த காமராஜர் ஜெபிக்க பணம் கொடுத்தோம், ஓட்டுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டோம், அவரை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களை முதல்ல பார்க்காம நாங்கள் பணக்காரர், எங்களை பார்க்காம இந்த ஏழை ஜனங்களை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு என்னன்னா இவரை முடிச்சு ஏன் அப்போ இவங்க போயிட்டாங்க. உடனே காமராஜரை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, நிறைய பேர் வந்தாங்களா, அதுக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பரெல்லாம் இருக்குது, ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு ஒருத்தர்கிட்ட பேசும்போது, எங்களை நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டீங்க, 2 குரூப்பு வந்தோம், எங்களை நாங்கள் தானே ஜெயிக்க வந்த அன்றைக்கி. அப்போ காமராஜர் ஒரு வார்த்தை சொன்னார், இவங்கள்ட்ட நான் ஏன் முதல் அப்ளிகேஷன் வாங்கினா, இவங்க போகிறது கடைசி பஸ், அந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸு இல்லை, நீங்களாம் காரில் வந்திருக்கீங்க, நான் எவ்வளோ நேரம் உங்களோட பேசினாலும் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் காரில் போயிடலாம். அதனால தான் நான் முதல்ல இவங்க கேட்டேன், உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நேரம் ஆயிடுச்சு, கடைசி பஸ் எப்போன்னு. அப்போ முதல்ல அவங்கள நான் கேட்டேன்.
இதுதான் அதனுடைய காரணம். அப்போ அவர் வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அப்படி மரணம் அடையும் போது அவருடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேஷ்டி சட்டை, சில ஆயிரங்கள், சில நூறுகள் தான் அவருடைய பணம்லாம் இருந்தது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இடம், நான் ஏழையாக இருக்கிறேன், இவங்களாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, நான் சைக்கிளில் போகிறேன், இவங்களாம் காரில் போகிறாங்க, இதெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், இவங்களாம் சொந்த வீட்டில். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்கவங்களாம் வாடகை வீட்டில் இருந்தவங்க தான். ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு அல்லையா சொல்லாமல் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டுறீங்க. எடுத்தோன்னே சொந்த வீடு வரல, எடுத்தோன்னே காரு வரல, புரியுதுங்களா? நான் படிக்கவே இல்லை, இவங்களாம் டிகிரி படிச்சிருக்காங்க, எம்ஃபில், ஆராய்ச்சி. இப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னோட விட்டுருங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. மற்ற சபைகளை ஒப்பிட்டு பார்த்து அந்த சபை வளர்கிறது, இந்த சபை வளர்கிறது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி சபையையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு பார்த்து அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. முன்னாடி எப்படி இருந்தோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ ஆண்டவர் உங்களை என்னை எப்படி வைத்திருக்கிறார், அந்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா தாழ்வு மனப்பான்மை வரவே வராது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு வரவே வராது. அப்போ தாழ்மை வேறு, ஹம்புல் வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு அதான் சொல்கிறேன், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. வாலிப தம்பி ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்துடும். கர்த்தர் யாரையும் உயர்த்துவார். எப்படிப்பட்டவர்கள், சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் யாரையும் உயர்த்த முடியும். ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது தாழ்வு மனப்பான்மை அல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்ல, ஹம்புல் தாழ்மை நமக்கு தேவை. அநேகர் தாழ்மைன்னா என்ன நினச்சிக்கிறாங்க, அப்படியே வீட்டில் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும், அப்படியே பழைய சட்டையை போட்டுக்கிறது, அது தாழ்மை நினைக்கிறாங்க. ஏழ்மை வேற, தாழ்மை வேற. பாவர்ச்சி, ஏழ்மை ஆண்டவர் மாற்றுவார். கடைசி வரைக்கும் ஏழ்மையாக இருக்க மாட்டீங்க. ஏழ்மை ஆண்டவர் பணக்காரனாக மாற்ற அவரால் முடியும். இன்றைக்கு இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் எடுத்தோன்னே பணக்காரர்கள் அல்ல, லட்சாதிபதிகள் அல்ல. அவங்க கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க தான். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே இன்றைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால் ஏழ்மையானவர்களை ஒருபோதும் அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும். தாவீதிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு குணம், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், இப்போ அரசனாக மாறிட்டார். அரசனாக மாறினாலும் அந்த ஆடு மேய்ச்சதை அவர் மறக்கவே இல்லை. பிரதர், இன்னைக்கு நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், ஆனால் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார்களோ அந்த அளவுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும், தாழ்த்தணும். இப்போ இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எவ்வித சந்தேகம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெருமை வந்து விடக்கூடாது, மனமேட்டுமை வந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு உயர்த்த நீங்கள் தாழ்த்தணும். அதுதான் இயேசுவை அவர் தாழ்த்த பிதா உயர்த்தினார். தாழ்மையை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். 1-2 காரியம் இயேசு எப்படி தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரு தெரியுங்களா? மத்தேயு 18 அதிகாரம் எடுங்க. 1-2 காரியத்தை நம்ம தியானிச்சா தான் தாழ்மைனா என்னன்னு நமக்கு தெரியும். இயேசு கற்றுக் கொடுத்தார் சீசர்களுக்கு. இன்றைக்கு கிரேஸ் ஐபிஎஸ் சபையார் உங்களுக்கு தாழ்மை இருக்கிறது. இந்த செய்தியின் மூலம் இன்னும் உங்களுக்கு மனத்தாழ்மை தேவை, கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு உங்களுக்கு எனக்கும். மத்தேயு 18 அதிகாரம், மத்தேயு 18 அதிகாரம் 4 வசனம் பாருங்களே. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். நீங்கள் மத்தேயு 18:1 பார்த்தீங்கன்னா, அவ்வேளையில் சீசர்கள் இயேசுனிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன், இது ரொம்ப முக்கியம். யார் பெரியவங்களா இருந்தால் என்ன, சீசர்களுக்குள்ள யார் பெரியவனுங்கிற போட்டி இருந்தது. சபைக்குள்ளும் யார் பெரியவன் சிறியவருங்கிறே கிடையாது.
இந்த ஊழியம் ஆரம்பித்து 26 வருடம் ஆகுது. 26 வருடத்தில் நீங்கள் ஆரம்பமே வந்திருந்தாலும், இப்போ தான் ஒரு விசுவாசி வந்திருந்தாலும், இன்றைக்கி தான் 2 பேரும் சமந்தான். ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிற மாதிரி அலையிலையா சொல்லாமல் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேறீங்க. இந்த ஊழியம் ஆரம்பித்து 26 வருடம் ஆகிறது. அன்றைக்கு இருந்த விசுவாசியாக இருந்தாலும், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் இன்னைக்கு தான் வராருன்னா அவர் சமம் ஆண்டவருடைய பார்வையில். நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நான் சீனியர் இந்த சபையில் அப்படின்னு நீங்களும் நானும் நினச்சா பெருமை நம்ம அறியாமலே வந்துவிடும், தாழ்மை வராது. அதே ஒரு பெருமையாக ஆயிரும். நான் இத்தனை வருஷம் இந்த திருச்சபையில் கிரேஸ் ஐபி சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன்னு நினச்சாவே அது ஒரு பெருமை. இப்போ யார் பெரியவன்கிற பிரச்சனை வந்துச்சு. 2வது வசனம், இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அப்படியே நடுவை நிறுத்தி 3 வசனம் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். சபையில் யார் தாழ்த்துறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. புரியுதுங்களா? சபைக்கு எத்தனை வருஷம் வர்றங்கிறது முக்கியம் இல்லை, யார் தாழ்த்துறாங்களோ. சிறு பிள்ளைய போல பாருங்கள், பள்ளிப்படியில் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறோம். சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு அப்பா ஒரு பையனை பட்டார்னு அடைச்சார். அப்படி எங்களுக்கே கஷ்டமாக போச்சு. அடித்தது மாத்திரமில்ல, ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏன்டா அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க. ஏன்னா அவருக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் என்னது, பக்கத்து வீடு சண்டை. அப்பா சண்டை இருந்தாலும் பிள்ளைங்க, அதான் சின்ன பிள்ளைங்க, உங்களையும் என்னையை பார்த்து சின்ன பிள்ளைகள்கிட்ட தாழ்மையாக கற்றுக்கொள்ள சொல்கிறார். பாருங்கள், சண்டை நீங்களாம் பாருங்கள், பக்கத்து வீட்டில் சண்டையாக இருந்தாலும் பிள்ளைகள் என்ன செய்யும், கூடி விளையாடும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீங்களும் நானும் மாறணும். அதாங்க தாழ்மை. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? தாழ்மையை இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னா சின்ன பிள்ளைய போல் தாழ்த்தணும். பாருங்கள், அடிச்சுக்கும் உடனே சேர்ந்துக்கும். பெரியவங்க பாருங்கள், பேசுகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது. ஈகோ அவர் பேசிட்டோம். இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதுல கூட அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுறதுல கூட சர்ச்சை முடிஞ்சுன்னு ஒருத்தருக்கு என்ன செய்யணும், முந்திக்கணும். அதாங்க தாழ்மை. என்னங்க 50-60 பேர் இருக்கிறோம், 1000 இருக்கிறோம் இந்த திருச்சபையில். என்ன முடிஞ்சவொன்னே 11 மணிக்கு முடிஞ்சவங்க 2 நிமிஷம் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணால் என்னங்க யோசிச்சு பாருங்கள். இந்த கால் முடியாதான் வர முடியல, கார் அங்கே நிற்கிற, அங்கே வரைக்கும் நான் உங்களோடலாம் பேசுவேன். கவனித்து பார்த்துருக்கீங்களா? அப்படி சிலர் போயிடுவீங்க. என்ன வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறோம், இடையிலப்பட்ட நாட்களில் ஒரு சிலர் தான் வர்றாங்க. எத்தனை பேருமா வர்றோம். என்னுடைய வீடு எல்லா ஜடத்துக்கும் ஜெப வீடு. ஏன் அவர் ஸ்தோத்திரம் பண்ண, நம்ம கனம் பண்ணுறதுல என்ன செய்யணும், முந்திக்கங்க. அவங்களே பார்ப்பாங்க, அப்புறம் அவங்க முந்திக்குவாங்க. 2 தரம் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா பாருங்கள், 2 தரம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, 3 தரம் ஸ்தோத்திரமாக பண்ணவே மாட்டாங்கன்னு பண்ணுறதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ சகோதரிகள் முடிந்தோடனே கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கணும். பிரதருக்கு கொஞ்சம் பேர் இருக்கீங்க, முடிஞ்சோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், பேசணும். என்கிட்ட சில பேர் எல்லோரும் உடனே வந்துடுறாங்க, உடனே என்னால் பேச முடியல. சரி, என்னட்ட நீங்கள் எதுனாலும் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம்னு நீங்கள் இருந்து சொல்லிட்டு போகலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம், அந்த சின்ன பிள்ளை போல் தாழ்த்துங்க. அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்புறம் போனால் தானே பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவங்கிற போட்டி, சீசர்களுக்குள்ளே யார் பெரியவங்கிற போட்டி வந்துச்சு. அப்போ தான் சின்ன பிள்ளையை கொண்டு இந்த குழந்தைய போல் நீங்கள் என்ன செய்யணும், ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு சொன்னார். அந்த சின்ன பிள்ளையை நிறுத்தி, சின்ன பிள்ளைய போல் தாழ்த்துகிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்படி ஆண்டவர் தாழ்மை என்ன செஞ்சார், கற்றுக் கொடுத்தார். லூக்கா 14க்கு வாங்க. தாழ்மை எப்படிலாம் கற்றுக் கொடுக்காரு பாருங்க. அதனால தான் இயேசுனிடத்தில் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அன்றைக்கு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சரி, இப்போ 14:8 ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 14:8. ஒருவன், யாராவது உங்களை கல்யாணத்துக்கு மற்றவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்துல உட்காராத.
ஏன் உட்கார வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னார்னா, நம்மளை விட இன்னும் அந்த வீட்டுக்காரவங்களுக்கு தேவையான உயர்ந்தவங்க கனம் உள்ளவங்க வருவாங்க. அப்பொழுது இப்போ 2 பேர்த்து எல்லாத்தையும் அழைச்சவர் அந்த வீட்டுக்காரங்க தான் கல்யாணத்துக்கு அழைச்சவங்க. அப்போ அழைச்சவங்க மறுபடியும் நம்ம முதன்மையான இடத்துல உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இடத்துல வந்து ஏன்னா அதிலும் கனவான் இவனுக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெக்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ முதலையே நம்ம அழைக்கப்பட்டிருக்கும் போது எடுத்தோன்னு தாழ்ந்த இடத்துல போய் நம்ம உட்காந்தோம்னா, அப்பொழுது உன்னை அழைத்தவன் அப்படியே உன்னை தேடிட்டு வந்துட்டு, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது, உன்னோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். இதை சொல்லிட்டு தான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பிரதர், எந்த இடத்துலையும் நீங்கள் தாழ்த்துங்க, அதான் தாழ்மை. சர்ச்சில் வந்தாலும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும், இதை தான் உதாரணத்துக்கு ஆண்டவர் சொன்னார். எடுத்தோன்னு முதன்மையான இடத்துல போனால் உன்னிலும் கலன் வரும்போது, சார் பிரதர் கொஞ்சம் அங்கேருந்து உட்காரும்போது நம்ம அந்த இடத்த விட்டு வரும்போது நமக்கு இருக்கும். வரும்போதே நம்ம தாழ்மையான இடத்துல உட்காந்தோம்னா எல்லாரும் முன்பாக அவர் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் கனப்படுத்தி அழைச்சிட்டு வரும்போது அதுதான் கனன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 11 லூக்கா 14:11, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். தாழ்மைங்கிறது நீங்களே உங்களே தாழ்த்தணும். இன்னொருத்தர் வந்து உங்களை தாழ்த்த முடியாது. நீங்களே தாழ்த்தின தாழ்மை ஒரு அவமான சொன்னம் அல்ல, அது இயேசுவின் சுபாவம். பெருமை தான் அது சாத்தானின் சுபாவம். மனமேட்டிமை தான் அது சாத்தானின் சுபாவம். தாழ்மைக்கு ஆப்போசிட்டு பெருமை. அப்போ இயேசு இப்படி கற்றுக் கொடுத்தா. அதே லூக்கா 18 பிரதர் ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 18 எடுங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். 10வது வசனம் மட்டும் வாசிங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன், தெரிஞ்ச சம்பவம் தான். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். கவனிங்க, ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆக மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா கவனிங்க, பரிசேயற்ற நிறைய நல்ல குணம் இருக்குது, அதே நேரத்தில் பரிசேயற்ற சில தீய குணமும் இருக்குது. அதில் ஒரு தீய குணம்தான் இந்த குணம். சரி, ஆலயத்துக்கு வந்தோன்னே என்ன செய்யலாம்? நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், அற்புதமாய் நடத்தினீரே ஸ்தோத்திரம், உணவு கொடுத்தீரே ஸ்தோத்திரம், பிரயாணத்தில் வந்த ஆபத்துகளெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அற்புதமாய் வழி நடத்தினீரே ஸ்தோத்திரம், சகல சத்தியத்திற்குள் நடத்தினீரே ஸ்தோத்திரம், தேவைகளை சந்தித்தீரே ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண 1000 காரணங்கள் இருக்கும்போது பரிசேயன் பாருங்க, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராக மற்ற உலகத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறார். மற்ற மனுஷரை போலவும் ஆயக்காரன் வந்திருக்காரா? இந்த ஆயக்காரனும் போலவும் இராததினால் உண்மை இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. இதை விட இன்னும் கொஞ்சம் பாருங்கள், 12 பாருங்கள். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம். உபவாசம் பண்ணுறது நல்லது, சரீரத்துக்கு நல்லது. ஒரு வேளை உபவாசம் 2 வேளை உபவாசம் இருக்கிறது நல்லது. அதில் மேன்மை பாராட்ட இடம் கிடையாது. தசம பாகம் செலுத்தினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 10ல் 1. புதிய ஏற்பாட்டில் 10க்கு மேலே கொடுக்கணும். இதுதான் புதிய ஏற்பாட்டு உபதேசம். 10ல் 1 கொடுப்பது அது பழைய ஏற்பாட்டு உபதேசம், நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் நம்ம உற்சாகமாக கொடுக்கணும், கிராஜுவலாக கொடுக்கணும். எங்கே திருவிருந்து எடுக்கிறோமோ அங்கே நம்முடைய பங்கு இருக்கணும். காணிக்கைங்கிறது காரிக்கலும் அது ஒரு பங்களிப்பு, ரைட்டுங்களா? அது ஒரு பங்களிப்பு.
அது கிராஜுவலாக சந்தோஷமாக முக வளர்ச்சியாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் மேன்மை பாராட்ட இடமில்லை. அதுக்கு தான் சொல்ல வரேன். அதில் ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நான் அந்த சர்ச்சுக்கட்டை இவ்வளோ கொடுத்தேன், நான் தசம்பாகம் மாதம் மாதம் கரெக்டாக கொடுக்குறேன், அதெல்லாம் மஸ்ட் அவசியம். அது கொடுப்பதுனால நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த பரிசேயன் அதை மென்ஷன் பண்ணுறான். வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், வேலை நல்லது, சரீரத்துக்கு நல்லது, ஜபிக்கிறது நல்லது தேசத்துக்கு. ஆனால் ஆயக்காரன் அப்படி இல்லை. அவன் தூரத்தில் நின்றான். தன் மார்பில் என்ன செஞ்சான்? என்னை பாருங்க, பார்க்கவே மாட்டீங்களே, கீழே குடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களை பார்க்க வைக்க என்ன டெமோலாம் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆவியாகி என் மேல கிருபையாக. இவன் பரிசேயன் கிட்ட வந்து ஜெபம் பண்ணான். அவன் தூரத்தில் நின்ற படியில் தம்பி உட்காந்துருக்கான் பாருங்க, பெண்ணட்டு அங்கே நின்று ஜெபம் பண்றான். இவன் அல்ல, பரிசேயன் அல்ல. அவன் தான் என்ன செஞ்சான்? அவன் அல்லனா பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானிக்கப்பட்டான். 13 பாருங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிரும். 14 பாருங்க, லூக்கா 18:14. அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, ஆயக்காரன், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மறுபடியும் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். இதாங்க தாழ்மை. ஒரு இல்லையா சொல்லாமா? பிரதர், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கலாம், நல்லா பாடலாம், நல்ல இசை வாசிக்கலாம், நல்லா விட்டா என்னை விட நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணலாம், இங்கே விட்டா என்னை விட பல தலைப்பில் நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த கிருபை, அதில் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. சர்ச்சுக்கு நீங்கள் தவறாமல் வரலாம், தசமாக செலுத்தலாம், இந்த ஆலயத்தில் தூணாக இருக்கலாம், இந்த ஆலயத்துக்காக எவ்வளோ பிரயாசப்படலாம். அதெல்லாம் நம்ம கடமை, நம்ம மேல் விழுந்த கடமை. இது அப்பாவுடைய வீடு, ஜெப வீடு, எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் செஞ்சாலும் நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்றை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். சிலுவையை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு பாடல் யாவும் வருது, என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? பழைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறல, இது ஒரு பாடல் பாடலாமா தெரிஞ்சவங்க? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீரு சேசுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகு இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, விந்தை கீரு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. பிரதர், நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம். ஒருபோதும் படிப்பை குறித்து பெருமை வந்து விடவே கூடாது. படிக்காதவங்களை அற்பமாக நினைக்கவே கூடாது. நீங்கள் பெரிய லட்சாதிபதியாக இருக்கலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம், சிலருக்கு 1000 தான் வருமானம் இருக்கலாம். உங்களை அந்த 1000 தான் இப்போ லட்சாதிபதியாக மாற்றிருக்கிறார், கோடீஸ்வரனாக மாற்றிருக்கிறார். எதை நினச்சி நல்ல வீடு கட்டியிருக்கிறேன், பேங்கில் இவ்வளோ பணம் டெபாசிட் இருக்கிறது, இத்தனை ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறேன்,
ஸோ எதை குறித்து பெருமை அடையக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தைப்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியல் பாதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவன், லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். எதை குறித்து பெருமை வரக்கூடாது. தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு பாட புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஸ்கூலில் போனோன்னே என்ன ஜாதி, இன்னைக்கு ஜாதி பெருமை, தோல் உரிக்கப்படணும். நான் அந்த ஜாதி இந்த ஜாதி. சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது ஆட்டு தோல் என்ன செய்கிறாங்க, உரிப்பாங்க. பரலோகத்தில் ஜாதி கிடையாதுங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. பிராமணர் இங்கே வாங்க, நாயுடு நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க, இன்னும் என்ன இருக்குது, முதலியார் இங்கே வாங்க, உடையார் இங்கே வாங்க, எஸ்சி இங்கே வாங்க, பறையார் இங்கே வாங்க. இப்படி ஜாதி பரலோகத்தில் கிடையாதுங்க. நான் பிரசங்கம் பண்ணுற இயேசு ஜாதி பார்க்குறவர் அல்ல, மனுஷன்தான் ஜாதி பார்க்குவான். அதில் ஜாதி பெருமை. சபைக்குள்ளே வந்த பிறகு அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னங்க அவங்க கையில் ரத்தம், ஒரு கீரல் போடுங்க, ரத்தம் எப்படி இருக்கு, சிவப்பாக தான் இருக்குது. பஸ்ஸில் போகும்போது பாரு, உடையார் தான் என் பக்கத்தில் உட்காரட்டும். போப்பாருங்க ஹாஸ்பிட்டலில், அந்த டாக்டர் இந்த ஜாதிக்காரரா, எனக்கு அவர் தான் பார்க்கணும். அங்கே மட்டும் ஜாதி பார்க்கறதில்ல. அன்பு தேவ பிள்ளைகள், நம்ம மேன்மை பாராட்ட என்ன இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தோம்னா பெருமை நமக்குள்ளே வந்துடும். நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, நான் அப்படி, நான் கார் வச்சுருக்கேன். இதெல்லாம் உலக காரியங்கள்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா என்ன, ஆண்டவர் அன்பை உணர இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது நமக்கு தேவை தான். வீடு தேவை, கார் தேவை, எல்லாம் தேவை, படிப்பு தேவை. நான் அதை மட்டுப்படுத்தி பேசலை, அழகு தேவை, எல்லாம் தேவை தான். ஆனால் அது மட்டும் பரலோகம் போக நம்ம தகுதிப்படுத்தாது. பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3 காரியம் இயேசுடைய தாழ்மையை குறித்து 3 சொல்லிட்டேன். உதாரணம், சின்ன பிள்ளைங்களை வச்சு அவங்கள போல மாறணும், அதான் தாழ்மைன்னு சொன்னார். 2வது, விருந்து வீட்டுக்கு போகும்போது முதன்மையான இடத்துக்கு போகக்கூடாது, அவங்களா கூப்பிடணும், தாழ்ந்த இடத்துல தான் உட்காரணும், அப்போ தன்னைத்தான் தாழ்த்தணும்னு சொல்லி அங்கே ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். இப்போ 3வது, 2 மனுஷர் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணும்போது அதில் ஆயக்காரனை போல் இருக்கணும், பரிசையனை போல் இருக்கக்கூடாதுன்னு தாழ்மையாக என்ன செஞ்சார், கற்றுக் கொடுத்தார். கடைசியாக 4வது இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலாம். யோவான் 13 எடுங்க. இந்த 4 காரியம் போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. யோவான் 13 4, 5 மட்டும் வாசிங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். போஜனம் அன்னைக்கு ஜீசஸ் 12 சீடர்களோடு, இப்போ நம்ம இப்போ திருவிருந்து போகிறோம் ஜெபம் பண்ண பிறகு, அது மாதிரி திருவிருந்து. அந்த போஜனத்தை விட்டு எழுந்து இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து, அல்ல இதாங்க தாழ்மை, சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். எங்க வானத்தையும் பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள தெய்வம் சீஷர்கள் 12 பேர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. டக்குன்னு எழுந்தாரு, பாத்திரத்தை எடுத்தாரு, ஒவ்வொருத்தருடைய காலை என்ன செஞ்சாரு, காட்டி கொடுக்க போகிற அந்த யூதாஸ் காலை கூட என்ன செய்கிறாரு, 12 பேருடைய காலை என்ன செய்கிறாரு, கழுவுறாரு. அப்போ பேதுருக்கிட்ட வந்தபோது, ஆண்டவரே அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் தான் எங்களுக்கு குரு, நாங்கள் சீசர், குரு போய் எங்கள் சீசருடைய காலை நீங்கள் கழுவலாமா அப்படின்னு அவர் சொல்லும்போது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு என்ன செய்யலை, பங்கு இல்லை. உடனே பேதுரு, கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கழுவுங்க ஆண்டவரை. பேதுருவுக்காக ஸ்தோத்திரம். முந்தி கேள்வி கேட்டு நிறையா பதிலை நம்ம பெற்றுக்கொண்டோம் பைபிளில். இப்போ சொல்கிறாரு, கையும் கழுவுங்க என் தலையும் கழுவுங்கிறார். இல்லை மூழ்கினவன் காலை மாட்டதான் செஞ்சா, கழுவுனா போதும் அப்படின்னு சொல்லி. இந்த வசனத்தை
அநேக சபையார் கடைப்பிடிக்கிறாங்க, அது நல்லது. ஆனால் நம்முடைய திருச்சபையில் அப்படி பண்ணுறதில்ல. ஏன் பாஸ்டர் பண்ணுறதில்லன்னா, இந்த கால் கழுவும்போது கரெக்டாக 2 பேர் அவங்கள மட்டும் கூட்டுட்டு போய், இதெல்லாம் நடந்திருக்கு, நான் சபையில் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் கால் கழுவுற சபையை நான் குறைப்படுத்தலை. இதை வச்சு தான், அது தாழ்மைக்கு தான் அடையாளம், அதை கற்றுக் கொடுக்கத்தான். ஏன் அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, 13 பாருங்கள். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்கிறது சரியா, நான் அவர் தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்துட்டு போனேன். இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம சபையில் இல்லை, இன்னொரு சில நிறைய சபைகள் இன்னும் கால் கழுவுறாங்க. இப்போ திருவிருந்துக்கு முன்னாடி வெளியில் பாத்திரத்தை வச்சுருவாங்க. அப்படி கால் கழுவுன சபையில் நானும் இருந்திருக்கிறேன் ஆரம்பத்தில். இப்போ அதை மாற்றிட்டாங்க அந்த சபையில். என்னன்னா, கரெக்டாக மாறி போகாமல் டிட்டோவாக அப்படியே ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு அப்படியே போய் அவங்க காலை கழுவுறது, துண்டால் துடைக்கிறது, அப்புறம் அவங்க காலை கழுவுறது. இதை தான் பார்த்துட்டு இன்றைக்கி நிறையா சபையில் அந்த கால் கழுவுறதை என்ன செஞ்சிட்டாங்க. அது நல்ல பழக்கம்தான், ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம சபையிலையும் செய்யலாம் அது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னன்னா, தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். அந்த தாழ்மையை கற்றுக் கொடுத்து தான் இயேசு என்ன செஞ்சார், கால்களை அவர் கழுவினார். கால்களை என்ன செஞ்சார், கழுவினார். அந்த மாதிரியை வைத்து விட்டு ஆண்டவர் சென்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபை கொடுக்குறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பிஃபோர் கார்னர் இஸ் ஹியூமிலிட்டி. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்கள் இன்னும் நல்ல மேன்மை அடையணும்னா அந்த மேன்மைக்கு முன்னாடி தாழ்த்துங்க. இயேசுவை போல் மரண பரியந்தம் தாழ்த்துங்க. அவர் தான் மாதிரி. மற்ற மனுஷனை பார்க்காதீங்க, பாஸ்டரை பார்க்காதீங்க. உங்களை பார்த்தா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. அவங்கள்ட்ட இருக்க நல்ல காரியத்தை மட்டும் பாருங்கள், பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. அந்த பிரதர்கிட்ட இருக்க நல்ல காரியத்தை பாருங்கள், அந்த சிஸ்டர் இருக்க நல்ல காரியத்தை பாருங்கள், என்னகிட்ட இருக்கிற நல்ல காரியத்தை பாருங்கள். ஆனால் முழுமையாக பார்த்தா சில இடர்கள், சில காரியம் வரும். நமக்கு மாதிரி இயேசு, நம்ம எல்லோரும் கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் தாழ்மையாக இருக்கணும். நான் உங்களை குற்றப்படுத்தலை, நீங்கள் தாழ்மை இல்லைன்னு சொல்லலை, தாழ்மையாக இருக்குங்க. இந்த செய்திக்கு பிறகு இன்னும் தாழ்மையாக இருக்கணும். சபையில் இன்னும் நீங்கள் தாழ்த்தணும். என்ன உயர்வு வந்தாலும் தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயதலுக்கு ஒரு பலன் தான் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். யோவான் சானகன் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவரே, உம்முடைய பாதரட்சியின் வார கூட குனிந்து அவுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொல்லி யோவான் சானகன், இயேசுக்கு முன்னாடி ஊழியம் செய்த யோவான் சானகன் தன்னை தாழ்த்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெருமை. கமாலியன் பாத்தில் படித்தவர், வேதத்தை கற்று தேர்ந்தவர், பெரிய அப்போஸ்தலன். அவர் சொல்றார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். தன்னை தாழ்த்துறார். ஆனால் உண்மையில் அவர் அப்போஸ்தலர் பெரியவன். பெரிய ஊழியத்தை செஞ்சார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவைகளில் பிரதான பாவி நான் சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். அப்போ சொல்லும்போது அவர் பிரதான பாவி கிடையாது. ஆரம்பத்தில் பிரதான பாவியை சபையை உடைத்தார், சபையை துன்புறுத்தினார், அடித்தார், உடைத்தார், எல்லாத்தையும் செஞ்சார். அதுக்கப்புறம் பரிசுத்தவான் பவுல் தன்னை தாழ்த்துறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர்கள் பிரதான பாவி நான், பிரதான பாவி நான் தான், ஃபர்ஸ்ட் பாவின்னு தாழ்த்துறார். இதாங்க தாழ்மை. ஒரு அம்மா தூசி குப்பை இப்படின்னே ஜெபம் பண்ணுமா. தூசி குப்பை ஒன்றுக்கு உதவாதுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. இப்போ ஜெபம் பண்ணுது இந்த அம்மா என்ன சொல்ல போகுது, நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்றுக்கும் உதவாத அப்படிங்கிற. இந்த குறும்பு பசங்க, நம்ம பசங்க நல்ல பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் போயிருக்கு. இந்த குறும்பு பசங்க சண்டே கிளாஸ் பிள்ளை வெளியில் போனோட குப்பை, இன்னொருத்த தூசி, வந்தது பாரு கோபம். ஏய், யாரடா குப்பைங்கிற, யாரடா தூசி. ஆனால் சர்ச்சில் வந்தோட குப்பை தூசி. வில்லியம் கேரி மிஷினரியை நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு செய்தியிலும் சில மிஷினரியை நான் சொல்லுவேன். இன்றைக்கி இதை மட்டும் சொல்லி நம்ம திருவந்து போகிறோம். அவர் சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க, நண்பரெல்லாம் வந்திருக்காங்க. இவருக்கு முன்னாடி, வில்லியம் கேரிக்கு முன்னாடி பேசின நண்பர், என்னதான் இருந்தாலும் வில்லியம் கேரி ஒரு ஷூ மேக்கர். அவர் அறிமுகப்படுத்தும் போது அவரை மட்டம் தட்டுன்னு சொல்லி எல்லாரும் மத்தியில்
வில்லியம் கேரி அறிமுகப்படுத்தும் போது அப்படி நண்பர் தான் வில்லியம் கேரி ஒரு ஷூ மேக்கர் அப்படின்னார். அவர் டைம் வந்தது, நான் ஷூ மேக்கர் அல்ல, ஐ எம் நாட் எ ஷூ மேக்கர், ஐ எம் எ காப்லர். நான் செருப்பு தைக்கிற தொழிலாளி, செருப்பை உருவாக்குறவன் நான் அல்ல, ஷூ மேக்கர் கிடையாது. நான் செருப்பு தைக்கிற தொழிலாளின் தன்னை தாழ்த்தினார். அவரை கொண்டு தான் இந்தியாவில் கொண்டு வந்து அநேக வட இந்தியாவில் எப்படி சீகன் பால்க் இங்கே வந்தாரோ அதே போல் வில்லியம் கேரியை வட இந்தியாவில் கொண்டு வந்து அநேக மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்து செராம்பூர் யூனிவர்சிட்டி இன்னைக்கும் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் வில்லியம் கேரி. உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்தை அவர் அரசாங்கத்துக்கு விரோதமாக இருந்து, ஒரு கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறக்கூடாது, அவங்க வாழுன்னு சொல்லி போராடி அதில் வெற்றி கண்டவர் தான். வரலாற்றில் படிச்சிருக்கிறோம், வில்லியம் கேரி வரலாற்றிலும் இடம் பெற்றிருக்கிறார். அவரை கனப்படுத்தும்படி நம்முடைய இந்திய அரசாங்கம் தபால் தலையில் வில்லியம் கேரிய படத்தை இந்திய அரசாங்கம் போட்டு வில்லியம் கேரியை கனப்படுத்தினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். நீ இன்னைக்கு உயர்ந்தவங்க எல்லாரும் பாருங்க தாழ்மை. அப்துல் கலாமை பார்க்குறோம், பெரிய விஞ்ஞானியா இருந்து ஜனாதிபதியா இருந்தார். அப்படி அடக்க ஆராதனை அத்தனை வாலிபர்கள் கூடினது காரணம் என்ன தெரியுங்களா? அப்துல் கலாம் முஸ்லீமா இருந்தால் அவர்கிட்ட இருந்தது தாழ்மை. தாழ்மை எல்லாரை விட என் இயேசுனிடத்தில் இருந்தது. மரண பரியந்தம் என்ன செஞ்சார்? அவர் தாழ்த்தினார். தாழ்த்தினார். அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த தாழ்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் கிருபை கொடுக்குறீங்கப்பா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைய போல நான் தாழ்த்தினேன் ஆண்டவரே. விருந்து வீட்டுக்கு நான் போனால் ஆண்டவரே முதன்மையான இடத்த நான் தேடக்கூடாது ஆண்டவரே. அவங்களா கூப்பிட்டு என்னை முன்னாடி உட்கார வைக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போது கூட பரிசையனை போல நான் இருக்க மாட்டேன். நான் என்ன ஜெபம் பண்ணாலும் அது கிருபை. என்ன ஊழியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது கிருபை. என்ன பாடினாலும், என்ன கீபோர்டு வாசித்தாலும், என்ன பிரசங்கம் பண்ணாலும், என்னையை சேர்த்தான் சொல்கிறேன், என்ன தலைப்பில் பிரசங்கம் பண்ணாலும் இது ஆண்டவர் கொடுத்த கிருபை, இது உத்தியோகம், இது ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. எனக்கு அவ்வளோதான். இதில் மேனு பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு திருவிருந்துக்கு போகலாம். ஆண்டவரே எனக்கு அந்த தாழ்மையை தாங்கப்பா. எனக்கு அந்த இன்னும் தாழ்மை. பிரதர் உங்கள்கிட்ட நிறைய தாழ்மை இருக்குது, இன்னும் தாழ்த்துங்க. பிரதர் சிஸ்டர் உங்கள்கிட்ட நிறைய தாழ்மை இருக்குது, இன்னும் தாழ்த்துங்க. வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் தாழ்மையாக இருக்கீங்க, இன்னும் தாழ்த்துங்க. இன்னும் உயர்த்துவா, இன்னும் உயர்த்துவா. அது இயேசுவின் குணம். அது அவமானம் கிடையாது. இங்கிலாந்து ராணி அகில உலகத்தையே ஆண்டாங்க. ஒரு முறை வீட்டுக்கு வந்து கணவர் இருந்த வீட்டை தட்டுனாங்க, காலிபில் அழுத்தினாங்க, திறக்கவே இல்லை. யார்? நான் இங்கிலாந்து ராணி வந்திருக்கிறேன். கணவர் கதவை திறக்கவே இல்லை. மறுபடியும் தட்டுறார், கதவை தர. யார்? இங்கிலாந்து ராணி. கதவை திறக்கவே இல்லை. இப்படி நிறைய டைம் மறுபடியும் கதவை தட்டுறாங்க. நான் உங்கள் மனைவி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கணவர் கதவை திறந்தா. இதாங்க தாழ்மை. இங்கிலாந்து ராணி உலகையே அரசாளலாம், நாட்டுக்கு தான் ராணி. வீட்டில் யாரு? இங்கிலாந்து ராணி மனைவி. அவருடைய கணவர் அந்த தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். நீ கதவை தட்டும்போது யாருன்னு கேட்டோன்னே உன் பேரை சொல்லியிருந்தா திறத்திருப்பேன், உங்க ஒய்ஃப்னு சொல்லியிருந்தா திறத்திருப்பேன். அத்தனை தடவை தட்டிட்டு கேட்கும்போது நீ இங்கிலாந்து ராணி பெருமையா சொன்னதுனால தான் உனக்கு திறக்கல. நீ ஒய்ஃப்னு சொன்ன உடனே திறந்துட்ட. இதாங்க தாழ்மை. விந்தை கிறிஸ்த ஒரு அடியை பாடி திருவிருந்து போலாமா? விந்தை கீறு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கீறு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சென்னி வீழா கை கால் நின்று சிந்துதது யோரோடன்பு. சென்னி வீழா
மேன்மை உந்தன் சிலுவையன்மே. அப்படியே கண்களை மூடிக்கொண்டிருக்கிற வேளையில் ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர், ஆண்டவரே தாழ்மை உம்மிடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். மீகா புஸ்தகத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, இந்த நேரத்தில் நினைப்பூட்டுகிறேன். மனத்தாழ்மையை நம்மிடத்தில் கேட்குறாராம். நம்மிடத்தில் என்னத்தை கேட்குறா? இரக்கம், இரக்கம் செஞ்சு மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேற என்ன உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் வருகிறது. மனத்தாழ்மையை கேட்கிறார். அவர் வாழ்ந்து காட்டிட்டு தான் உங்களின் இடத்தில் இந்த மனத்தாழ்மையை நம்ம சாகிற வரைக்கும் இருக்கணும். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, இங்கே வந்திருக்கிற சகோதரர்களுக்கு, இங்கே வந்திருக்கிற வயதான அம்மாவுக்கு, எங்கள் பாஸ்டருக்கு, உடன் ஊழியருக்கு, எல்லாருக்கும் மனத்தாழ்மையை தாங்க. எல்லாருக்கும் தேவை இது, இன்னும் தேவை. ஏதாவது பெருமை வந்திருந்தா ஆண்டவரே மன்னிச்சிருங்க. பாபிலோன், நேபுகாத் நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னான். வாயில வார்த்தை இருக்கும்போதே ஒரு மிருகம் போல புல்ல மேய்ந்தான். திரும்ப அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது புத்தி வந்து மறுபடியும் மிருகத்தன்மை மாறினது. அகந்தையாய் நடத்தவர்களை தாழ்த்த அவரால் கூடுன்னு பாபிலோன் தொங்கும் தோட்டத்தை அமைத்த நேபுகாத் நேச்சார் தன் வாழ்க்கையில பெருமை அடைந்ததுனால நான் மிருகம் போல ஆனேன், திரும்ப கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால மிருக குணம் மாறுனுச்சுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கத பார்க்குறோம். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அகந்தையாய் நடத்துகிறவர்களை தாழ்த்த அவரால் கூடன்னு பிராக்டிக்கலாக எழுதி வச்சிருக்கிறார். தாழ்மையை காண்கிற தேவன், தாழ்மையை அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பெருமையுள்ளவனை மேட்டுமையான தூரத்திலிருந்து அறிகிறார். பெருமை ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது லூசிபருடைய சுபாவம். நான் 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 பலமுறை சொன்னான். எப்பயோ ஒரு சில நேரம் நம்ம பெருமை வந்திருக்கலாம், அதை கூட இப்போ அறிக்கை செய்வோம் கண்களை மூடி. இந்த திருவிருந்துக்காக, இந்த கேட்ட செய்திக்காக ஆவியில் ஏவப்பட்ட ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரே ஜெபத்தில் எல்லாரும் நானும் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து திருவிருந்து எடுப்போம். கண்களை மூடலாமா? யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி முதல்ல தாழ்மைக்காக, ரெண்டாவது திருவிருந்துக்காக ஒருத்தர் ஜெபம்.